வீடுகளில் 3ஆம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம். உலகெங்கும் உள்ள பக்தியால் இணைந்துள்ள நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து சித்தர்கள், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய கலாச்சாரத்தின் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விழிப்புணர்வு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றோம். நம்ம போகர் சித்தாந்த சபையினுடைய ஒரு நோக்கம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணுக்குன்னு ஒரு கலாச்சார அடையாளம் இருக்குது, அது எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறது. அது என்னையா கலாச்சார அடையாளம்? உலகத்துக்கே நாகரீகத்தை கற்றுக் கொடுத்தது நம்முடைய பூமி. உலகத்துக்கே ஞானத்திற்கு தாயாக இருந்தது நம்முடைய பூமி. வானசாஸ்திரம், மருத்துவ சாஸ்திரம், யோக சாஸ்திரம், ஆரோக்கிய சாஸ்திரம், இன்னும் என்னென்ன இருக்குதோ அத்தனை வித்தைகளிலும் மேதைகளை கொண்டிருந்தது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பூமி. ஆனால் அதில் ஆச்சரியம் என்னென்னா, அதெல்லாத்தையும் மறந்து இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தவங்ககிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறது நம்முடைய கலாச்சாரம் தான். மன உறுதி சுத்தமாக போச்சு. உடல் ஆரோக்கியம் அது கேள்விக்குறியாயிருச்சு. உணவு அதுவாவது ஆரோக்கியமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் சக்கையை போடுவாங்க. நம்ம சக்கையை சாப்பிட்டுட்டு சக்கையை போடுற ஆளுங்க, அவ்வளோதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய கலாச்சாரத்துக்குன்னு சில அடையாளங்கள் இருப்பதை நினைவுபடுத்த வேண்டியது, குறிப்பாக விழிப்புணர்வோடு நினைவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிறத நாம் நம்புகிறோம். ஒரு மனுஷனாக பிறந்தாச்சு அப்படின்னா அவன் இந்த பூமியில் வாழ்கிறதுக்குன்னு ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகணும். எல்லாரையும் மாதிரி சாப்பிட்டோம், தூங்கணும், மரணம் வந்துச்சு, போனோம் அப்படின்னு இருக்கிறதுக்கெலாம் நம்ம பிறக்கலை. எனக்கு அதில் நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். திருமூலர் ஐயா ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு வீதம் 3000 வருஷம் பாட்டு எழுதினார்னு படித்த உடனே எனக்கு வந்த முதல் கேள்வி, ஏன் நம்மளும் அது மாதிரி 3000 வருஷம் இருந்து ஒரு பாட்டை எழுதினான்னு அப்படின்னு. கவனிக்கணும், இங்கே முடியும் முடியாது அது அடுத்த பிரச்சனை. இங்கே அதை யாரும் பேசவே கூடாது. நீயும் திருமூலர் ஒன்றா, அந்த கேள்வி வரக்கூடாது. முதல்ல நம்பிக்கை வரணும். திருமூலர் 3000 வருஷம் இருந்து 3000 பாட்டு எழுதினார் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு தோணுச்சு, ஏன் நம்மளும் அது மாதிரி இருக்க முடியலை, ஏன் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேள்வி வந்துச்சு. கேள்வி வந்த உடனே உடம்பை பற்றிய தேடல் வருது. அவர் சொல்கிறாரு, உள்ளம் ஒரு பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம்ங்கிறாரு. உன் உடம்பே கோயில்றாங்கிறாரு. நம்ம கோயிலெல்லாம் வெளியில் போய் பார்ப்போம், ராஜகோபுரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும், அர்த்த மண்டபம் இருக்கும், அதிகார நந்தி இருக்கும், கருவறைன்னு இருக்கும், அங்கே தீபாராதனை இருக்கும், விழாக்கள் இருக்கும், இதை பார்த்துருப்போம். ஆனால் அவர் உள்ளே இருக்கிறதாண்டா கோயில், அதாண்டா சாமிங்கிறாரு. அப்போ அங்கே எதையோ பார்த்துருக்கோம், அதை அப்படியே இங்கே பார்க்கணுன்னு இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது சாத்தியங்கிறது புரிய வருது. அப்படி நம்ம உடம்புக்குள்ளே தேடும்போது ஒரு சில ரகசியம் நமக்கு பிடிபடுது. என்னென்னா, இப்போ தசவாயுக்கள், 72,000 நாடிகள்,
சக்கரங்கள், இந்த மாதிரி சில முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே கடந்து போகுது. இதில் காற்று இருக்கிற பூதங்களில் முதலாக ஒரு மனிதன் உணர்வாக உணர்ந்த ஒன்று காற்று. இந்த காற்றை பற்றி பேசுகிறது அப்படின்னா, நம்ம கருவாக உருவாகும் பொழுது முதலாக உள்ளே நுழைந்த தனஞ்சயனிலிருந்து நாம் பிணமான பின்னு இறுதியாக இந்த உடம்பை வீங்க செய்து வெளியில் போகிறது அவன்தான் அப்படிங்கிற ரகசியம் வரைக்கும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு பின்னால் இருக்க எல்லா கேட்டுமே நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போது தனஞ்சயன், ஈசானன், அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற நார்ச்சந்தி, அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், முகுந்தன், சடம், இப்படி சொல்லிக்கிட்டே போகக்கூடிய பல காற்றுகள், அதனுடைய குணம், அது வேலை செய்யக்கூடிய விதம், அதனால் மனித குலம் அனுபவிக்கக்கூடிய நன்மைகள், இது பற்றி ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சால் ஏன் திருமூலர் மாதிரி 3000 வருஷம் ரொம்ப சுருக்கி ஏன் யோசிக்கணும்? நம்ம 30,000 வருஷம் வாழலாமே. இதை சொன்ன உடனே பலருக்கும் கேள்வி வந்துச்சு, என்ன நீங்கள் திருமூலரோட நம்மளை கம்பேர் பண்ணுறீங்களா? திருமூலர் யார், நம்ம யார்? திருமூலர் 3000 வருஷம் இருந்தால் அது அவருடைய திறமை, அவருடைய சக்தி, அவருடைய வல்லமை. உங்களுக்கெல்லாம் புரியவே இல்லை. திருமூலரும் நம்மை போல சாதாரணமாக ஒரு பிறவியில் இருந்து தன்னுடைய வல்லமைகளை உணர்ந்து வெளிப்படுத்தியதால் அவர் பெரியாளானார். புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் திருமூலருக்கு இணையாக ஒரு பிறவியாக பிறந்தவங்க தான். உங்களுடைய வல்லமைகளை வெளிப்படுத்த தெரியலை, அவர் வெளிப்படுத்தினார், பெரியாளாயிட்டார். இது சரியாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அற்புதமான உண்மை. இப்போ வல்லமைகளை வெளிப்படுத்த தெரியலைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இப்போ தனஞ்சயன் அப்படிங்கிற ஒரு காற்று, அதுக்கு பேரே பாருங்கள், தனஞ்சயன். சகலவிதமான தனம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அனைத்தையும் வெற்றிகரமாக உங்களுக்கு சாதித்து கொடுக்கக்கூடியவன். தெரிஞ்சிருச்சா? எப்போ சாதிச்சு கொடுப்பான்னு தெரியணுமா? ஒவ்வொரு காற்றுக்கும் ஒரு கோடு வேர்டு இருக்குது, அலைவரிசை. அந்த அலைவரிசையுடன் நமக்கு இயக்க தெரிஞ்சால் மேஜிக் நடக்குங்கிறது நமக்கு எப்போவோ தெரிஞ்சிருச்சு. இன்னும் சரியாக சொல்லப்போனால் போகர் சித்தாந்த சபை ஒரு விஷயத்தை காலரை தூக்கி விட்டு சொல்லணும். இந்த உலகத்திலேயே தனஞ்சயன், ஈசானன், நார்ச்சந்தி, விவஸ்தன், இந்த மாதிரி காற்றுகளையும் வெறும் பேரை மட்டும் சொல்லாமல் இந்த காற்றுகளுடைய வேலை என்ன, இந்த காற்றுகளினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, இதை உணர முடியுமா முடியாதா, ஒன்டே மேஜிக் பண்ணி காட்டக்கூடிய தகுதியுடன் தலை நிமிர்ந்து சொல்லக்கூடிய ஒரு சபைனா நம்ம சபையை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அது சரியாக புரிகிறவங்களுக்கு தான் புரியும். அப்போ தனஞ்சயன் அந்த காற்றுக்குன்னு ஒரு அலைவரிசை. அலைவரிசை மீன்ஸ் ஒரு ஃபார்முலா, பயன்படுத்தக்கூடிய சூத்திரம். ஈசானன் அதை பயன்படுத்துறதுக்குன்னு ஒரு சூத்திரம், கால அளவு. நார்ச்சந்தி, இப்படி ஒவ்வொரு காற்றிற்கும் ஒரு கால அளவின் மூலமாக கணக்கை பிடித்து பயன்படுத்தும் பொழுது அது அப்படியே ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிக்குது. செயல்பட்டால் சாத்தியமில்லாததையும் சாத்தியப்படுத்தக்கூடிய வல்லமே ஒரு மனுஷனுக்கு கிடைக்குது. அதுதான் உண்மை. இப்போ தனஞ்சயன்கிற காற்று சகலவிதமான தோஷங்கள் சாபங்கள்லேருந்து ஒரு மனுஷனை விடுதலையாக்கி பிறவியே இல்லாத நிலைமைக்கு, மரணமே இல்லாத நிலைமைக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு காற்று. 14 அங்குலம் அளவிற்கு சுவாசத்தை பயன்படுத்த தெரிகிறவங்களுக்கு இது பொதுவான கருத்து. 14 அங்குலம் மட்டுமே அதை தீர்மானிச்சிருமா அப்படின்னா கிடையாது. கூட பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை, கூடவே நாம் கொடுக்கக்கூடிய மந்திர அதிர்வுகள், நாம் செயல்படக்கூடிய நேரம், எல்லாத்தையும் இதில் கணக்கெடுக்கணும். பொது கருத்து மட்டும்தான். தனஞ்சயன்னா 14 அங்குலம் அளவிற்கு காற்றை பயன்படுத்த தெரிந்தால் தனஞ்சயன் பேசுவார். ஏன்னா அவருக்கான கோடு வேர்டு 14 அங்குலம். ஈசானன் இந்த பிறவிக்கான கர்ம கணக்கை நிர்வாகம் பண்ணுறவன், இந்த பிறவி ஆரோக்கியமாக வாழ வைக்கிறவன், அவனை பிடிக்கணும்னா 18 அங்குல காற்று. அந்த 18 அங்குலம்னு சொன்னோடனே அவர், ஓ தம்பி எங்கிட்ட தான் பேச வர்றீங்களா, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உணரக்கூடிய ஒரு தன்மை அந்த 18 அங்குலத்துக்கு இருக்குது. ஈசானன் நம்ம உடம்போட CEO. அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் தோணும், இவர் என்னங்க எப்போ பார்த்தாலும் இதவே சொல்கிறாரு, பிராணன் இல்லைன்னா வாழ முடியாது இல்லையா? பிராணன் இருந்தால் தானுங்க ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளமே. நீங்கள் பிராணனை பேசுகிறீங்க, நான் பிராணனோட தாயை பேசுகிறேன், அந்தர்யாமி. பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையில் ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்க, நான் சகல உயிர்களிடத்திலும் அந்தர்யாமியாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்? பிராணன் இல்லைன்னா தான் வாழ முடியாதே. பகவான் எல்லா உயிர்களும் வாழ்கிறதுக்கு மூல காரணமான பிராணனே நான் தாண்டா சொல்லியிருக்கலாமே. ஏன் அந்தர்யாமின்னு சொல்கிறார் அப்படின்னா, அந்த அந்தர்யாமி என்பவன் பிராணனையே படைக்கிறவன். அப்போ சொல்கிறாரு, நீ பிராணன் இல்லைன்னு வாழ மாட்ட, அந்த பிராணனை என்னால் தான் உருவாகுதுங்கிறார்.
அப்படிப்பட்ட ஒரு அந்தர்யாமி. அந்த அந்தர்யாமியை இப்போ நம்ம பிராணன்கிற பேர்லேயே வச்சுக்கோமே. ஒரு பிராணன் நம்ம உடம்புல ஆரோக்கியமாக இருக்குன்னா 8 முதல் 12 அந்த செகண்ட் அளவு கால அளவு இருந்தால் பிராணன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நான் பல இடங்களில் சொல்கிறது உண்டு. 8 செகண்டுக்கு மேலே, இப்போ ஒரு உதாரணம், அப்படிங்கிற மந்திரம் சொல்கிறீங்கன்னா 8 தாண்டி போகுதுன்னா அங்கே பிராணசக்தியோடு இணைந்து அந்த மந்திரம் செயல்படுதுன்னு அர்த்தம். அதுக்கும் சாதாரணமாக சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? பிராணசக்தியுடன் ஒரு மந்திரம் பயன்படுத்தப்படும் பொழுது நீங்கள் நினச்சது முழுமையாக, இப்போ மகாலட்சுமியோட அருள் வேணும், 8 செகண்டுக்கு மேலே சொல்லி மகாலட்சுமி பீஜம் சொல்கிறோம் அப்படின்னா மகாலட்சுமியோட உண்மையான அந்த குணம் அருள்னு சொல்கிறாங்களே, அதை நம்ம முழுசாக வாங்க முடியுங்கிறது அதோட அர்த்தம். இப்படி ஒரு காற்று, அந்த காற்றை பயன்படுத்துவதற்கான கால அளவு, பயன்படுத்துவதற்கான நுணுக்கம், அந்த கால அளவை பயன்படுத்தும் போது பஞ்சபூதங்களில் எந்த பூதத்தினுடைய ஆளுமை இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தணுங்கிற நுணுக்கம் தெரிஞ்சு, அந்த பஞ்சபூதத்தினுடைய ஆளுமையில் இந்த மந்திரம் எத்தனை செகண்ட் ஒலிக்கணும் அப்படிங்கிற அந்த ரகசியமும் தெரிந்து பயன்படுத்தும் போது சித்தர்கள்லாம் எப்படிங்க மேஜிக் பண்ணாங்க? அதே மந்திரம் தான் ஹ்ரீம். ஏன் எனக்கு மேஜிக்கை காட்டலை? ஏன் சித்தர்கள் அதை பயன்படுத்தி பெரிய அளவில் சாதிச்சாங்க? கேள்வியை வைங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ நாம் இப்போ நெருப்பு பூத நேரத்தில் இருக்கிறோன்னா இந்த நெருப்பு பூதத்தோட வேலை என்ன? இந்த நெருப்பு பூதத்தை பயன்படுத்தும் போது இந்த ஹ்ரீமை எப்படி பயன்படுத்தணும்? அதை தனஞ்சயன் அளவீடோடு பயன்படுத்தணுமா, ஈசான அளவீடோடு பயன்படுத்தணுமா? இந்த மாதிரி சில கேல்குலேஷன் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு மனுஷனால் எல்லா மேஜிக்கையும் லைஃப்பில் பண்ண முடியும். அதுதான் அப்போ நான் திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம். நாம் ஒரு மிகப்பெரிய கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட அற்புதமான பாக்கியவான்கள். அந்த கலாச்சாரத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த கலாச்சாரத்தினுடைய வலிமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் நடக்கும் ஐயா. ரொம்ப சாதாரணமாக மனுஷனாக பிறந்ததே மேஜிக் பண்ணி வாழ்கிறதுக்கு தான். மனுஷனுக்கு மட்டும்தான் மாயாஜாலம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வல்லமை இருக்குது. ஏங்க நடக்கலை? உங்களுக்கு புரியலை. நமக்குள்ளார மேஜிக் பண்ணக்கூடிய அந்த சில ரகசியங்கள் இருக்கு இல்லையா, அதை எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்துறதுக்கான சூத்திரம் என்னன்னு தெரியலை. தேடுங்க, ஓடுங்க, தனஞ்சயனை தேடுங்க, ஈசானனை தேடுங்க, நார்ச்சந்தியை தேடுங்க. ஏன் இதுக்கு நார்ச்சந்தின்னு பேர் வந்துச்சுன்னு தேடுங்க, விவஸ்தன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு தேடுங்க. அவங்கள தேடி பாருங்க, அதிசயங்கள் தானாக நடக்கும். நீங்கள் நினச்சது சொல்கிறாங்க இல்லையா, நான் நினச்சது மட்டும் நடக்க மாட்டேங்குதுன்னு, நினச்சபடியே அப்படியே நடக்கும். இப்போ தாங்க நினச்சேன் நடந்துருச்சு, இப்போ தாங்க கேட்டேன் நடந்துருச்சுங்கிற அளவுக்கு மேஜிக் நடக்கும். நமக்கு ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தக்கூடிய சூத்திரம் தெரியணும். அது தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையிலையும் மிராக்கிள் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக நடக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குருவே சரணம். என் பேர் பாலசண்முகம். நான் பழனியிலேருந்து வர்றேன். 2 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி இங்கே பிரம்மபுத்தி யோகா எடுக்க வந்திருக்கேன். நான் இன்றைக்கி அட் ப்ரெசன்ட் வந்த பிறகு ஃபிசிக்கலி மென்டலி நான் ஒரு 1 வீக்காக ரொம்ப ரைட்டிங் ஒர்க், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டு. ஒரு நாளையில் 3/4 நாள் நான் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. யோகா பண்ணி ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு கழுத்தில் C3 C4 C5 கிராக்டு ஆல்ரெடி. ஸோ அதனால தான் இந்த இது கூட பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராப்ளமாக இருந்தது. ரொம்ப பெயின் இருந்துச்சு இந்த 1 வீக்கு. நான் ஏன்னா விலையே தான் இருக்குது, அது பெர்மனண்ட்டாகவே எனக்கு கழுத்தில். இதை முடித்த பிறகு உண்மையிலே சொல்கிறதுக்காக இல்லை, அந்த பெயின் இல்லை எனக்கு. சூப்பர். அந்த பெயின் இல்லை. இல்லைன்னா என்னால் அப்படி குனிஞ்சாலே அப்படி இங்கே பிடிக்கும், அது மாதிரி இருந்துச்சு. அந்த பெயின் கம்ப்ளீட்டாக இல்லை. மென்டலி நிறைய தாட் ப்ராசஸ் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ நான் அதை இழுத்து பிடிச்சி யோசிக்க வேண்டிய சூழலில் இருக்கேன். பிகாஸ் த தாட்ஸ் ஆர் வெரி மச் லெஸ் நவ். வெரி குட். தாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸ்டில் ஐ எம் நாட் இன் அவுட். நான் இன்னும் அதுக்குள்ளே தான் இருக்கிறேன். நான் இன்னும் அதை விட்டு வெளியே போகலை. அந்த ஒரு ஃபீல் இருக்குது. உண்மையிலே இதுதான் தேவைன்னு நான் லைஃப்பில் தேவையுமே இதுதான் நினைக்கக்கூடிய ஒரு ஆள் நான். அது இன்னைக்கு அந்த நல்ல ஒரு சின்ன நேரத்துக்குள்ள அது அந்த கட்டுக்குள்ள வந்திருக்காது. நன்றி. நன்றி. நன்றி.